திருச்செந்தூர் முருகன் கோயில் புகழ்பெற்ற 6 படை வீடுகளில் ஒன்றாகும். இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான கோயில்களில் ஒன்றாகும். கடற்கரையோரம் அமைந்த இந்த கோயில் 6 படை வீடுகளில் கடல் மட்டத்திற்கு மிக அருகில் உள்ள ஒரே கோயிலாகும். புராணங்களின்படி முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்க இந்த இடத்தில் தங்கியிருந்தார். சூரபத்மன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்திய கொடிய அரக்கன். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று முருகன் அவனை எதிர்க்க முடிவு செய்தார். திருச்செந்தூரில் முருகன் தனது சேனையுடன் தங்கி சூரபத்மனுடன் 6 நாட்கள் கடுமையான போர் புரிந்தார். இந்த போரில் முருகன் தனது வேலாயுதத்தால் சூரபத்மனை வீழ்த்தினார். சூரபத்மன் மயிலாகவும் செந்நெல் மரமாகவும் மாறியபோது முருகன் அவனை 2 பகுதிகளாக வெட்டினார். இதில் ஒரு பகுதி மயிலாகவும் முருகனின் வாகனம், மற்றொரு பகுதி சேவலாகவும் கொடியில் உள்ள உருவம் மாறியது. இந்த நிகழ்வு திருச்செந்தூரில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. போருக்குப் பிறகு முருகன் இந்த இடத்தில் அமைதியாக வீற்றிருந்து தனது தந்தை சிவபெருமானை வணங்கி தவம் செய்தார். இதனால் இந்த இடம் புனிதமானதாக கருதப்படுகிறது. மூலவர் முருகப்பெருமான் இங்கு சுப்பிரமணிய சுவாமியாக காட்சியளிக்கிறார். தல வரலாறு இங்கு முருகன் சூரபத்மனை வதம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இது சூரசம்ஹார தலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு நடைபெறும் ஸ்கந்த சஷ்டி திருவிழா மிகவும் பிரசித்தமானது. இது சூரசம்ஹாரத்தை நினைவுகூரும் விழாவாகும். நாழிக்கிணறு கோயிலில் உள்ள ஒரு புனிதமான கிணறு. இது கடல் நீருக்கு மத்தியில் உப்பு நீரற்ற தனித்தன்மை கொண்டது. பக்தர்களுக்கு அமைதி, வெற்றி மற்றும் ஆன்மீக உயர்வை வழங்குவதாக நம்பப்படுகிறது. முருகனின் அருளால் இங்கு வேண்டிக் கொள்ளும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கப்படுவதாக ஐதீகம்.